டேட்டா டிடெக்டிவ்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு செம்ம த்ரில்லான விஷயத்த பார்க்க போறோம். ஒரு பெரிய சைபர் கொள்ளை. அதை எப்படி பைத்தான்ல இருக்கிற பாண்டாஸ்ன்ற ஒரு சூப்பர் டூலை வச்சு மட்டும் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? வெறும் டேட்டாவை வச்சு ஒரு கிரிமினலை எப்படி பிடிக்கிறாங்க? வாங்க இந்த கேஸ்குள்ள இறங்கலாம். ரிசர்வ் பேங்க்ல பல மில்லியன் ரூபாய் பணத்தை கொள்ளடிச்சிட்டாங்க. போலீஸ் கையில இருக்கிற ஒரே ஒரு க்ளூ, அது ஆயிரக்கணக்கான சர்வர் லாக்ஸ். ஒரே குழப்பமா இருக்கு. இந்த கேஸ விசாரிக்க வந்திருக்கிறது இன்ஸ்பெக்டர் சூர்யாவும் சைபர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அஞ்சலியும். இது வெறும் கிரைம் சீன் இல்ல, இது ஒரு பெரிய டேட்டா சேலஞ்ச். இந்த கசகசன்னு இருக்கிற டேட்டாக்குள்ள இருந்து உண்மைய கண்டுபிடிக்கணும், அதுவும் டைம் ரொம்ப கம்மி. யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான டேட்டாவுக்கு நடுவுல ஒளிஞ்சிருக்கிற ஒரு சின்ன துப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கதான் நம்ம ஹீரோ பாண்டாஸ் லைப்ரரி என்ட்ரி கொடுக்குது. இந்த மாதிரி தாறுமாறா குழப்பமா இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்து நாம புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அழகான கட்டமைக்கப்பட்ட ஃபார்மேட்டுக்கு மாத்துறதுக்குன்னே உருவாக்கப்பட்டதுதான் இந்த டூல். ஓகே, இன்வெஸ்டிகேஷனோட முதல் ஸ்டெப் என்ன? சந்தேகப்படுறவங்களோட ஐடியா மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி ஒரே ஒரு டைமென்ஷன்ல, அதாவது ஒரு நீளமான லிஸ்ட் மாதிரி இருக்கிற டேட்டாவை கையால பாண்டாஸ்ல இருக்கிற ஒரு பேசிக்கான விஷயம் சீரீஸை நம்ம பயன்படுத்த போறோம். ஒரு பாண்டாஸ் சீரீஸ்னா என்னன்னு குழப்பிக்க வேண்டாம். சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு புத்திசாலி லிஸ்ட். இல்லனா ஒரு எக்ஸல் ஷீட்ல ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்குல்ல, அது மாதிரி நினைச்சுக்கோங்க. இதோட ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுமா? இதுல இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவுக்கும் ஒரு இண்டெக்ஸ், அதாவது ஒரு அடையாள நம்பர் கொடுத்துடும். நம்ம வீட்டுக்கு அட்ரஸ் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு டேட்டாவுக்கும் இதுதான் அட்ரஸ். இதனால நமக்கு வேணுங்கிற டேட்டாவை டக்குன்னு போய் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கோடையை பாருங்க. முதல்ல இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி அப்படின்னு சொல்லி பாண்டாஸ் லைப்ரரிய பிடி அப்படின்ற செல்ல பேர்ல கூப்பிடுறோம். அப்புறம் சஸ்பெக்ட் ஐடிஸ்னு ஒரு சாதாரண பைத்தான் லிஸ்ட்டை உருவாக்குறோம். இப்போ மேஜிக்கே இங்க தான் நடக்குது. pd.series ஒரே ஒரு கமாண்ட் கொடுத்ததும் அந்த சாதாரண லிஸ்ட் ஒரு பவர்ஃபுல் பாண்டாஸ் சீரீஸா மாறிடுச்சு. அவுட்புட்டை பாருங்க. இடது பக்கம் பாண்டாஸ் தானவே கொடுத்த இண்டெக்ஸ் நம்பர்ஸ் 0, 1, 2, 3 இருக்கு. வலது பக்கம் நம்ம டேட்டா. அவ்வளவுதான். குழப்பமா இருந்த லிஸ்ட் இப்போ ஒரு ஒழுங்கான அட்ரஸ் போட்ட டேட்டாவா மாறிடுச்சு. சூப்பர், சஸ்பெக்ட் லிஸ்ட் ரெடி. ஆனா சர்வர் லாக்ஸ்ல டைம், ஐபி அட்ரஸ், என்ன செஞ்சாங்கன்னு பல விஷயங்கள் இருக்கு. பல காலம்கள் இருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸான டேட்டாவை கையால ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்கிற சீரீஸ் பத்தாது. நமக்கு இதை விட பவர்ஃபுல்லா ஒன்னு வேணும். அதுதான் டேட்டா ஃப்ரேம். பாண்டாஸோட சூப்பர் ஸ்டார் இவர்தான். இது ஒரு 2 டைமென்ஷனல் அமைப்பு. சிம்பிளா சொன்னா ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி. இதுல ரோஸ், அதாவது வரிசைகளும் இருக்கும், காலம்ஸ், அதாவது நிரல்களும் இருக்கும். ஒவ்வொரு ரோவும் ஒரு முழு லாக் என்ட்ரியையும், ஒவ்வொரு காலமும் அந்த என்ட்ரியோட ஒரு குறிப்பிட்ட தகவலையும், டைம் ஸ்டாம்ப், ஐபி அட்ரஸ் குறிக்கும். டேட்டா ஃப்ரேம் உருவாக்குறது ரொம்பவே ஈஸி. அதுவும் பைத்தான் டிக்ஷனரி வச்சு செஞ்சா அல்வா சாப்பிட்ற மாதிரி. இந்த அமைப்பை பாருங்க. டிக்ஷனரியில இருக்கிற ஒவ்வொரு கீயும், அதாவது டைம் ஸ்டாம்ப், ஐபி அட்ரஸ், நம்ம டேபிள்ல ஒரு காலன் ஹெட்டிங்கா மாறிடுது. அந்த கீக்கு நேரா இருக்கிற லிஸ்ட் அந்தந்த காலமோட டேட்டாவை வந்துடுது. டேட்டாவை நீட்டா எடுக்கிறதுக்கு இது ஒரு சம லாஜிக்கான வழி இல்லையா? ஒருவேளை நம்ம கிட்ட மில்லியன் கணக்குல டேட்டா இருந்தா எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியுமா? அதுக்கு தான் இந்த ஹெட் கமாண்ட் இருக்கு. இது நம்ம டேபிளோட முதல் சில வரிகளை மட்டும் எட்டி பார்க்க உதவும். சும்மா ஹெட்ன்னு கொடுத்தா முதல் 5 வரியை காட்டும். ஆனா இங்க ஹெட் ஆஃப் 2ன்னு கொடுத்ததால முதல் 2 வரி மட்டும் தெரியுது. டேட்டா எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்க இது ஒரு அருமையான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஹெட் மாதிரியே டெய்ல் கமாண்ட் டேபிளோட கடைசி சில வரிகளை காட்டும். இதை வச்சு ஒரு லாக் ஃபைல்ல கடைசியா என்ன நடந்துச்சுன்னு டக்குன்னு பார்க்கலாம். இல்லனா ஃபைல் முழுசா லோடா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட், டெய்ல் ரெண்டும் ஒரு டேட்டாவோட ஆரம்பத்தையும் முடிவையும் சட்டுன்னு பார்க்க ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ நம்ம டேட்டா ஒரு நீட்டான டேட்டா ஃப்ரேம்ல இருக்கு. அடுத்த வேலை அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதாவது நமக்கு தேவையான தொட்டில் வரிசைகளையும் காலம்களையும் மட்டும் தனியா பிரிச்செடுத்து ஆராயணும். பாண்டாஸ்ல இந்த வேலைக்கு பேரு ஸ்லைசிங். இதுக்கு லாக் மற்றும் ஐலாக் அப்படின்னு 2 முக்கியமான கருவிகள் இருக்கு. இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வர்றோம். நல்லா கவனிங்க. லாக் அப்புறம் ஐலாக். என்ன வித்தியாசம்? லாக்னா லொகேஷன். இது பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி. அதாவது நம்ம டேட்டாவுக்கு ஐபி அட்ரஸ் அப்படின்னு ஒரு பேர், அதாவது லேபிள் இருக்குல்ல, அந்த மாதிரி லேபிள்களை வச்சு டேட்டாவை எடுக்கும். ஐலாக்னா இன்டிஜர் லொகேஷன். இது வரிசை எண்ணை வச்சு கூப்பிடுற மாதிரி. ஏய், 3ஆவதா நிக்கிறாள்வா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி 0, 1, 2 நம்பரை வச்சு எடுக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், லாக்ல
நீங்க சொல்ற கடைசி மதிப்பும் கணக்குல வரும். ஆனா ஐலாக்ல கடைசி எண் வராது, அதுக்கு முன்னாடி இருக்கிற எண் வரைக்கும் தான் எடுக்கும். பேர் வச்சு கூப்பிடுறதுக்கும் பொசிஷனை வச்சு கூப்பிடுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் இது. இதோ ஐலாக்குக்கு ஒரு சிம்பிள் உதாரணம். நமக்கு 3வது லாக் என்ட்ரி வேணும். பைத்தான்ல எப்பவும் 0லேருந்து தான் எண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால 3வது என்ட்ரியோட பொசிஷன் நம்பர் 2. log_df.ilog 2ன்னு கொடுத்தா போதும், அந்த 3வது வரிசையில் இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்துரும். டேட்டாவோட பொசிஷன் நம்பர் தெரிஞ்சா இது ரொம்பவே யூஸ்ஃபுல். இப்போ லாக்கோட பவரை பாருங்க. நமக்கு 3 வரிசைகள்ல இருக்கிற ஐபி அட்ரஸ், ஆக்ஷன் காலம்கள் மட்டும் வேணும். இந்த கமாண்ட பாருங்க. log_df.log 0 to 2 IP address to action. இதுல கமாக்கு முன்னாடி இருக்கிறது ரோக்களை குறிக்குது, அதாவது 0லிருந்து 2 வரைக்கும் இருக்கிற ரோக்கள். கமாக்கு அப்புறம் இருக்கிறது காலம்களை குறிக்குது, அதாவது ஐபி அட்ரஸ்ல இருந்து ஆக்ஷன் வரைக்கும் இருக்கிற காலம்கள். நமக்கு எது தேவையோ அதை மட்டும் கத்தியால வெட்டி எடுக்கிற மாதிரி துல்லியமா பிரிச்சு எடுக்கலாம். டேட்டாவை அழகா அடுக்கி அது எப்படி துண்டு போடுறதுன்னு கத்துக்கிட்டாச்சு. இப்போ அஞ்சலி குற்றவாளிய நெருங்கிட்டாங்க. அந்த முக்கியமான ஆதாரத்தை கண்டுபிடிக்க ரெடி ஆயிட்டாங்க. ஒரே ஒரு கமாண்ட், இந்த மொத்த கேஸையும் முடிக்க போற ஒரே ஒரு கமாண்ட். இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு சந்தேகமான ஐபி அட்ரஸ் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற கடைசி கேள்வி இதுதான். அந்த சரியான நேரத்துல அந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து என்ன செயல்பாடு நடந்தது? இதோ கேஸ முடிச்ச அந்த ஒரு வரி கோட். சந்தேகமான செயல்பாடு இண்டெக்ஸ் 3ல இருக்கிற வரிசையில நடந்திருக்கு. லாக்க வச்சு ஒரு குறிப்பிட்ட செல்லோட மதிப்பை கூட நம்மால எடுக்க முடியும். log_df.log 3, action அப்படின்னா டேபிள்ல 3ன்ற லேபிள் இருக்கிற வரிசைக்கு போ, அதுல ஆக்ஷன்ன்ற லேபிள் இருக்கிற காலத்துல என்ன இருக்குன்னு சொல்லு அப்படின்னு அர்த்தம். அவுட்புட் என்ன வந்திருக்கு? டிரான்ஸ்ஃபர். ஆமா, ஹேக்கர் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணது இங்கதான். மாட்டிட்டான், ஆதாரம் சிக்கிடுச்சு. பாத்தீங்களா?